ரியல் லைஃப்லையும் ஒரு ஹீரோவாக இருந்த ஒரு மனுஷனை ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. அவருடைய நடத்தையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக மேக்னிஃபை பண்ணி அவர் லிட்ரலி தே வாண்ட் டு போர்ட்ரே விஜயகாந்த் ஜோக்கர். இன்னைக்கு இவ்வளோ பேசக்கூடிய விஜய் அன்னைக்கு விஜயகாந்த் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக ஒரு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணார். இந்த பேசடா பேசுனீங்க அவர் உயிரோடு இருக்கும்பொழுது அவரை பற்றி பேசுறதுக்கு துளி தகுதியற்ற இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் உட்பட. தாவேக்கா இப்ப ஆரம்பிச்ச கட்சியை கூட இருக்கலாம், விஜய் தலைமையில இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைவா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஜெயலலிதா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ ஒரு தலைமை இருக்கிற அந்த நேரத்துல விஜய் ஏன் அரசியலுக்கு வரல? ஏன்னா விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை அவங்க 2 பேரும் இருக்கும் போதே அரசியலுக்கு அவங்க 2 பேரையுமே கடுமையா விமர்சனம் பண்ண ஒருத்தர். அவருடைய பேச்சு தைரியமா பண்றது யாருக்குமே வராது. அந்த தைரியம் ஏன் விஜய்க்கு வரல? இல்லாத ஒரு நேரத்துல ஏன் அரசியலுக்கு வரல? 100% அவங்க இருந்த காலகட்டத்தில் விஜய் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரு. பாட்டுமே இருந்திருக்காது. இருந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒத்தி வச்சிருப்பாரு. விஜயகாந்த் என்ற ஒரு நபர் இப்போ ஆக்டிவாக இருந்திருந்தா கூட விஜய் வரமாட்டார். நான் அதையும் சொல்கிறேன். ஏன் ஜெயலலிதா கலைஞர் இருந்தபோது விஜய் வரலைங்கிற கேள்வியை தாண்டி ஒருவேளை விஜயகாந்த் நல்ல ஹெல்த்தியாக ஓகே ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே தொடர்ந்தோ அல்லது ஒரு ஆளுங்கட்சியில் முதல்வராக இருந்திருந்தாலோ கூட விஜய் வரமாட்டார். ஏன்னா விஜயகாந்துக்கு இருந்த கட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே அது உண்மையான ஒரு தைரியம். இது ஒரு 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 ஜோடிக்கப்பட்ட ஒரு தைரியமாக நான் பார்க்குறேன். விஜயும் ரிஸ்க் தான் எடுக்கிறாரு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜயகாந்த் எடுத்த ரிஸ்க் அப்படிங்கிறது லைஃப் டைம் ரிஸ்க். விஜய் எடுக்கிறதுங்கிறது கால்குலேட்டர் ரிஸ்க். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கதான் நான் பார்க்குறேன். ஸோ விஜயகாந்த் என்ற ஒரு நபருடைய அந்த ஒரு இடம் ஒரு வெற்றிடமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பல பேருக்கு அரசியல் ஆசையை வரதான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜயகாந்த் அரசியலுக்குள்ளார வரும்பொழுது ஜெயலலிதா கலைஞர் 2 பேருமே ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்த காலகட்டம். 2 பேரிடமும் அவருக்கு நட்பு இருந்தது. அந்த நட்பு முரணாக மாறும், பகையாக மாறும்னு தெரிஞ்சு தான் அவர் வந்தார். அதை பற்றி கவலையே படலை. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஈக்குவேஷன்ஸு, தனிப்பட்ட முறையில் இருந்த பர்சனலான குட்வில் ரிலேஷன்ஷிப்லாம் அவருக்கு திமுகவோட அதிகம். ஆனால் அவர் ஆக்சுவலி பார்த்தோன்னா அவருக்கு நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்னர் யாருன்னா திமுக தான். ஆனால் அவர் எங்கே போய் அலையன்ஸ் வச்சாருன்னா திமுக கிட்ட வச்சார். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் கலைஞர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தார். ஆனால் அது போயிட்டு எங்கே விழுந்ததுன்னா போயஸ் கார்டனுடைய பாலில் போய் விழுந்துருச்சு. அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே உலகத்துக்கே தெரியும். அவர் சட்டசபையில் அவர் ரியாக்ட் பண்ணது, கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆக ஆரம்பித்தது, மக்கள் நல கூட்டணியுடைய தோல்வி, அவருடைய ஹெல்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரான ஒரு முடிவு தான் அவருடைய ஹெல்த் அண்ட் அஸ் வெல் அஸ் பார்ட்டியினுடைய கண்டிஷன் டுவர்ட்ஸ் இஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ இப்போ அங்கிருந்து மீண்டு வருவதற்கு தேமுதிக திணறுகிறது. இதை பார்க்குறார் விஜய். ஸோ அப்போ என்ன நினைக்கிறாருன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம உள்ளார வந்துடணும். ஸோ நம்ம திரைத்துறையில் நம்ம நல்ல உடல்நலத்தோடு இருக்கும்போதே உள்ளார வந்துடணும்னு ஒரு கால்குலேட்டர் ரிஸ்கோடு தான் உள்ளார வராரு. அன்றைக்கான விஜயகாந்த் எடுத்ததுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். அது ஒரு லைஃப் டைம் ரிஸ்க். நேரடியாக வந்தார், களத்துக்கு வந்தார், ஜெயலலிதாவை எதிர்த்து சண்டை போட்டார், கருணாநிதியை எதிர்த்து சண்டை போட்டார். தன்னுடைய அந்த பலம் என்னங்கிறத ரொம்ப ஓப்பனாக அவர் டிக்ளேர் பண்ணார். அந்த ஒரு குவாலிட்டி விஜய் கிட்ட இருக்கிறதா நான் நினைக்கல. அண்ட் விஜயையும் விஜயகாந்தையும் ஒப்பிடுவது என்பது விஜயகாந்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவமானம் நான் நினைக்கிறேன். இட் நெவர் மீன் தட் விஜய் நான் குறைவாக சொல்கிறேன்னு இல்லை. விஜயும் விஜயகாந்தும் ஒப்பிடவே முடியாதவர். ஓகே ஏன்னா விஜயகாந்துடைய ட்ராவல் அண்ட் ஜேர்னி அஃப்கோர்ஸ் எப்படி விஜய்க்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ண மாதிரி விஜயகாந்துக்கும் விஜயோட அப்பா தான் பெரிய சப்போர்ட். தன்னுடைய மகனை எப்படி அதிகமான படங்களில் நடிக்க வச்சு ஒரு ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாரோ விஜயை, அதே மாதிரி விஜயகாந்த் ஒரு ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதில் எஸ்இசி அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் விஜயகாந்த் கடந்து வந்த பாதை, விஜயகாந்த் செய்த சாதனைகள், விஜயகாந்த் இருந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல், அதனுடைய சூழல், அவர் ஃபேஸ் பண்ண ப்ரெஷர்ஸு, அவர் அதை ஹேண்டில் பண்ண விதம், இந்த ஊடகங்கள் அவரை எந்த அளவுக்கு காலி பண்ணுச்சு, அதுக்குள்ளார அவர் மாட்டிக்கிட்டு அவருடைய அந்த தலைவருங்கிற ஒரு பிம்பத்தை அவர் தக்க வச்சுக்கிறதுக்குலாமே அவர் பட்ட பாடு, அவருடைய குடும்பம், அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய ஹெல்த், இதை சார்ந்து டெய்லி ஏதாவது ஒரு ரூமர் வரும். அவருடைய மனைவியே அவர் கொல்ல பார்க்குறாங்க, விஷம் வச்சுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க, குடிச்சே சாக போகிறார், அப்படி இப்படின்னு காதால் கேட்க முடியாத கண்ணால் பார்க்காத கதைகளை கட்டவிழ்த்து விட்டு விஜயகாந்துங்கிற ஒரு கேரக்டரை ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு சினிமாவில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் ஒரு ஹீரோவாக இருந்த ஒரு மனுஷனை ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. அவருடைய நடத்தையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக மேக்னிஃபை பண்ணி அவர் லிட்ரலி தே வாண்ட் டு போர்ட்ரே விஜயகாந்த் ஜோக்கர். ஓகே கோவம் வந்தால் இவர் என்ன வேணாலும் பண்ணுவார், இவர் ஒரு தலைவருக்கான ஒரு தகுதி இல்லாதவர் என்று நிரூபிப்பதற்கு பிரயத்தனப்பட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகள் அவரை அவ்வளோ கடுமையாக விமர்சிச்சது. இன்றைக்கி இந்த சீமான்லாம் போயிட்டு இன்றைக்கி விஜயகாந்த் புகழ் பாடிட்டு இருக்காரு. உண்மையாகவே சொல்கிறேன், சீமானுக்குலாம் அதுக்கெல்லாம் துளியுமே அருகதை கிடையாது. ஏன்னா விஜயகாந்தை சீமான அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மாதிரி கேவலமாக விமர்சித்தவங்க ஒருத்தங்க கிடையாது.
மிக கடுமையாக அவருடைய தாய்மொழி தெலுங்கு பேசக்கூடியவர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவருடைய வாழ்நாளில் எங்கேயுமே அவர் வந்து தெலுங்கு கம்யூனிட்டி கூட தன்னை அசோசியேட் பண்ணிக்கிட்டதே இல்லை. புரட்சி கலைஞர் இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுக்காக இலங்கையில் வந்து போர் நிற்கிற வரைக்கும் நான் பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன்னு சொன்னவர் தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் பேரை வச்ச ஒரு தலைவரை இவங்க எல்லாம் சேர்ந்து யார் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்னவா சித்தரிச்சாங்களா, அவர் தெலுங்கர்னு சித்தரிச்சாங்க. விஜயகாந்தெல்லாம் இந்த நாட்டை ஆளணுமான்னு சீமான் மேடையில் பேசினார், அவ்வளோ அசிங்கமாக பேசினார். ஆனால் இன்னைக்கு விஜயகாந்த் செத்த பிறகு முதல் ஆளாக மாலையை தூக்கிட்டு போகிறாங்க, வெக்கமே இல்லாதவனுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பலர் விஜயகாந்தை உயிருடன் இருக்கும் பொழுது குத்தி குத்தி கொன்றார்கள். இன்னைக்கு இவ்வளோ பேசக்கூடிய விஜய் அன்னைக்கு விஜயகாந்த் இருக்கும்பொழுது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக ஒரு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணல. ஸோ அப்படின்னா விஜயகாந்தை இருக்கும்போது பலர் பயன்படுத்தி கொண்டதை போல இறந்த பிறகும் பலர் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். இந்த ஒப்பீடே தவறு. என்னை பொறுத்தவரை விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுது விஜயகாந்தை கேவலமாக விமர்சித்த பலர் இன்னைக்கு விஜயகாந்தை வந்து போற்றி பொழுது பாடும் பொழுதுலாம் எனக்குலாம் பார்த்தா மனசு நமக்கே வைத்தறிச்சலாக இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் நஞ்சம் பேசடா பேசுனீங்க அவர் உயிரோடு இருக்கும் பொழுது. அவரை பற்றி பேசுறதுக்கு துளி தகுதியற்ற இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் உட்பட மிக கேவலமாக மிக மலிவான வார்த்தைகளை பயன்படுத்தி கொச்சையாக திமுகவினுடைய பல ஆபாசமான பேச்சாளர்களை விட்டு கண்ணா பின்னான்னு பேச வச்சாங்க. விஜயகாந்துடைய நடை உடை பாவனை அவர் குடிச்சிட்டு தான் ஸ்டேஜுக்கு வர்றாருன்னு வடிவேலை கூட்டிட்டு போய் பேச வச்சாங்க. திருவாரூர்ல பிரச்சார கூட்டத்தில் வந்து விஜயகாந்தை திட்டுவதற்காக வடிவேலை கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் வடிவேல் தான் காணாமல் போனார். விஜயகாந்த் இன்னைக்கு வரை மக்கள் மனதில் இருந்துகிட்டு தான் இருக்காரு. ஸோ அதனால இந்த விஜய் ஒப்பீடு என்பது தவறு. பட் பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் இன்னும் ரொம்ப நாள் இருந்திருக்கணும். அவர் இருந்திருந்தால் இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஷேப் ஆகிருக்குமோ. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸில் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவருக்கு என்ன இருந்ததுன்னா, திமுகவும் அதிமுகவும் வேணாம், அதுதானே நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தனிச்சு நின்னார். ஓப்பனாக சொன்னார், மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணினார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆமாம், மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணினார். நேராக அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு கோவிலில் போயிட்டு பார்த்துருக்கேன் அந்த ஃபோட்டோ. கோவில் முன்னாடி சத்தியம் பண்ணியிருப்பார், ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீங்கள் அலையன்ஸ் வைக்கலன்னா கட்சி காணாமல் போயிடும், கட்சி அழிஞ்சிடும் சொல்லி அவரை கொண்டுட்டு போய் 2011 ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் அதிமுகவுடன் சேர்ந்ததற்கு பிறகு அவருக்கு என்ன தோணிடுச்சுன்னா, நம்மளோட யூனிக்னஸே இதானே, நம்ம கட்சியை நம்ம எப்படி தனித்துவம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், அதுக்கு இருந்த ஒரு வாய்ப்பு என்ன, யார் கூடயும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக நம்ம நிற்கிறோம். மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணின்னு இப்போ போய் அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு போய் மக்களை எப்படி போய் பார்க்குறதுங்கிற ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதுவே அவரை ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுவே அவரோட ஹெல்த்துக்குள்ளே இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவர் யாரையெல்லாம் நம்பி களத்துக்கு கொண்டு வந்தாரோ அவங்க எல்லோரும் அவருக்கு எதிராக போன அந்த காட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய ஹெல்த்தை குறைச்சிக்கிட்டே வந்தது. 2016 ஆல்மோஸ்ட் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோன்னா அவர் ஒரு மாதிரி அவருடைய ஹெல்த் வந்து ரொம்ப ஒரு தடுமாற்றத்துக்குள்ளார வந்துருச்சு. அதற்கு பிறகான அந்த காலகட்டம், அவருடைய மறைவு வரையான காலகட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டிராஜிக்கான ஒரு காலகட்டம். ஸோ விஜய் ஒப்பீடு என்பது தவறு. விஜயகாந்த் இருந்திருந்தாலே, கருணாநிதி ஜெயலலிதா இல்லை, விஜயகாந்த் உயிருடன் இருந்திருந்தாலே விஜய் இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாரு, வந்திருக்க மாட்டார். அடுத்த படத்துக்கு கதை கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஓகே, ஜனநாயகன் முடிச்சு அடுத்த படம் என்ன அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன்ல இருந்திருப்பாரு. விஜயகாந்த் என்ற ஒரு பிம்பத்தோடு எந்த விதத்திலும் ஒப்பிடுவதற்கான துளி தகுதியற்றவராக நான் விஜயை பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் தான் தன்னை பற்றி இருக்கணும். அவருக்கு அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ வந்து அண்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட நின்று குரல் கொடுக்கல. விஜயகாந்த் அவர்களுடைய ஒப்பிடுறது அப்படின்றத தாண்டி எம்ஜிஆர் அவர்களுடையுமே விஜய் அவர்களை ஒப்பிட முடியாது. இதில் 2 விஷயம் மோகனா. என்னன்னா, விஜயகாந்த் மேலே அபிமானம் உண்டு. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து குரல் கொடுக்கல, அவர் வந்து நிற்கலை, இதெல்லாம் தாண்டி இந்த ஒப்பீடுகள் தவறுங்கிறது வரைக்கும் நான் ஒத்துக்குவேன். ஆனால் விஜயகாந்துடைய மறைவு விஜய் பர்சனலாக அட்டாக் பண்ணுச்சு. நிறைய படங்களில் விஜயகாந்துடைய இளமை பருவ கேரக்டர், அதாவது விஜயகாந்துடைய சைல்ட்ஹுட் டேஸ் ஃப்ளாஷ்பேக்னு காட்டினா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் யார் விஜயகாந்த் தான் நடிச்சிருப்பானா, விஜய் தான் நடிச்சிருப்பார். அதே மாதிரி விஜய் இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு விஜயகாந்த் வந்து விஜய் படங்களில் நடிச்சு கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் மியூச்சுவல் திங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து விஜயகாந்த் அவர்களை வைத்து பல படங்கள் இயக்கியிருக்கிறார். ஸோ அவங்களுடைய குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு நபர் மாதிரி. பிரேமலதா விஜயகாந்தே சொன்னாங்களே, எங்களுக்கு 3 பசங்க, விஜயும் எங்களுக்கு ஒரு பையன் தான், அப்படி தான் நாங்கள் விஜய் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. என்னன்னா, இவங்க 2 பேரோட வீடும் பக்கத்து வீடு. சாலிகிராமில் விஜய் வீடும் விஜயகாந்த் வீடும் பக்கத்து வீடு. தேர் நெய்பர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு நட்பு இந்த 2 குடும்பங்களுக்கு இடையில் உண்டு. இப்போது விஜயுடைய மனசுக்குள்ளார விஜய் தன்னை எம்ஜிஆராக பிலீவ் பண்ணுறாரா அப்படின்னா, ஆமாம் பிலீவ் பண்ணுறாரு. அது இப்போ இல்லை, அவர் தன்னை ரஜினியாக பிலீவ் பண்ணியிருக்காரு, அவர் தன்னை எம்ஜிஆராக பிலீவ் பண்ணியிருக்காரு. திருப்பாச்சி படத்தில் பார்த்தோன்னா எடுத்த உடனே ஒயிட் கலர் குர்த்தால, கழுத்தில் ருத்ராட்ச குட்டையோட, நெத்தியில் பட்டை போட்டுட்டு வந்து நேரடியாக வந்து நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லைன்னு பாடுறதெல்லாம் அதெல்லாம் டிப்பிக்கலி ஒரு வேணா ஒப்பீடு இருக்கலாம். அதான் என்னன்னா, ஒரு ரஜினியோட இடத்தை பிடிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சினிமாவில்.
அதே மாதிரி அரசியலில் எம்ஜிஆரோட இடத்தை பிடிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆசைகள் இருக்கலாம், தவறு கிடையாது. எம்ஜிஆரை பற்றி பேசும்பொழுது எல்லோரும் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து கொடைவள்ளல், எம்ஜிஆர் கொடைவள்ளல். கொடைவள்ளல் என்பதை தாண்டி எம்ஜிஆர் ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி. அவர் எப்பேற்பட்ட அரசியல்வாதினா, ஒரு தனக்கு எதிராக எதிரிகளை உருவாகி விடாமல், அல்லது எதிரிகளாக இருக்கிறவங்களையும் தன்னுடைய நண்பர்கள் ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா யோசிக்காம ஆக்கிப்பார். நேற்று வரைக்கும் அவங்கள திட்டிகிட்டு இருந்தானே, அது நேற்று வரைக்கும். இன்னைக்கு அவன் யாரு? இவ்வளோதான் அவரோட கான்செப்ட். அவன் எப்பேற்பட்ட விமர்சனங்களை எம்ஜிஆர் மேல் வைத்திருந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். உடனடியாக அவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்ள முடியும்னா அதற்காக துளியும் தயக்கம் இல்லாமல் நினைச்சுக்கக்கூடியவர். அவர் செய்த தியாகங்கள் அல்லது அவர் கொடுத்த கொடை, அவர் வள்ளலாக நடந்து கொண்டார், இவ்வளோ கொடுத்தார், அவ்வளோ கொடுத்தாருங்கிறதெல்லாம் பர்சனல் பேஜஸ். மக்கள் இதற்காக மட்டுமே ஓட்டு போடலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் எம்ஜிஆர் தோல்வியே சந்திக்காதவர்னு சொல்லுவாங்க. இல்லை, அவர் தோல்வியெல்லாம் சந்திச்சிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் தான் அவர் தோல்வியை சந்திச்சதில்லை. அவருடைய காலகட்டத்தில் மத்தியில் யார் பிரதமராகிறது அப்படின்னு சொல்லி நடந்த பாராளுமன்ற தேர்தல்கள் இருக்குல்ல, அதில் அவர் தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு. திமுக இந்திரா காந்தி கூட்டணி வென்று இருக்கு. ஸோ அப்போது எம்ஜிஆர் அவர்கள் வைத்த கூட்டணி தோல்வியை தான் தழுவி இருக்கு. அது இல்லாமல் பல இடைத்தேர்தல்களில் சர்க்கிள்கள் சந்திச்சிருக்கிறாரு, தோல்விகளை வரும் பார்த்துருக்காரு. ஆனால் அவர் எதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காருன்னா, சென்ட்ரலில் பற்றி எனக்கு கவலை இல்லை, ஸ்டேட்டை விட்டுறக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்திருக்காரு. ஸோ விஜயகாந்துக்கும் அதே மாதிரியான ஒரு ஒப்பீனியன் ஒரு கட்டத்தில் இருந்திருக்கலாம். மேபி அவர் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தா அவர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் மூப்பனார் மாதிரியான ஒரு அரசியல் குரு யாராவது ஒருவர் அவருக்கு இருந்திருந்தால், ஷோ மாதிரியான ஒரு கைடிங் ஃபோர்ஸ் இருந்திருந்தால் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருப்பார். எம்ஜிஆருக்கு அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டிகள் அவ்வப்பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். ஸோ விஜய்க்கு அந்த மாதிரி யார் இருக்கானா? யாருமே இல்லை. புஷி ஆனந்த் தவறு இல்லை, எல்லாருமே புஷி ஆனந்த் பேசுகிறத பற்றி சொல்கிறாங்க. நான் பேசுகிறத தாண்டி சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு சட்டமன்ற தொகுதி, ஓகே, அதில் வந்து புதுச்சேரியில் போட்டியிட்டவர். அவருக்கு வந்து அவர் இப்போ பேசுகிற லாங்குவேஜ்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பாஷை இருக்கும். சில ஊரில் வாங்க போங்க வாங்க யா வா, அந்த டோனில் வா ஏனுங்க ஏழை வாழை போல, இந்த மாதிரி அவர் வந்து புதுச்சேரிக்காரர். புதுச்சேரியில் இருக்கிற அந்த ப்ராப்பர் ஒரு விழுப்புரம் தாண்டி திண்டிவனம் சைடில் பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்லாங் எடுத்து அவர் பேசுகிறாரு. புதுச்சேரிக்குள்ளார எல்லாரும் அப்படி பேசுவாங்களான்னா அப்படி கிடையாது. புதுச்சேரிக்குள்ளார மிகவும் சுத்தமாக தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க. இது ஒரு வகையான தமிழ். 84ங்கிறாரு, இட்னு வரேன் இட்னு போகிறதுங்கிறாருன்னு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மக்கள் அதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. இவர் இட்னு வரேன் இட்னு போகிறேன்னு சொல்கிறதுனால நான் தாவிக்காக்கு ஓட்டு போட மாட்டேன், ஏன் ஓட்டு போட மாட்டேன், 84ன்னு சொல்கிறாரு அதனால் நான் போட மாட்டேன்னு யாராவது சொல்ல போகிறாங்க? இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு ஒன்று நடக்கும் பாரு, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு புஷி ஆனந்த் மாதிரியான ஒரு பொதுச் செயலாளர் தாங்குவாரா அப்படின்னா தாங்க மாட்டார். வெளிப்படையாக சொல்கிறேன். அவருக்கு எவ்வளோ பெரிய அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு விஜய் வேணால் நம்பட்டும், மன்றத்தை நிர்வகித்தது வேணா இருக்கட்டும். ஆனால் தேர்தல் களம் 234 தொகுதியும் வேறு. ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த கரண்ட் வேற மாதிரி பாஸ் ஆகும். ஒவ்வொரு தொகுதியுடைய மூடு பக்கத்து தொகுதியாக இருக்கும். பக்கத்து தொகுதியாக இருக்கும். இப்போ கும்பகோணத்தோட மூடும் திருவாரூரோட மூடும் வேற மாதிரி இருக்கும். பக்கத்து தொகுதி தான். கும்பகோணத்துக்கும் திருவிடைமருதூருக்கும் வேற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பக்கம் 2 கான்ஸ்டியூன்சியுமே ஒன்னோட ஒன்று. நன்னிலத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், திருவாரூருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டும் வேற வேற கான்ஸ்டியூன்சி, ரொம்ப பக்கத்து ஊர். திருத்துறைப்பூண்டியில் ஒரு வேவ், மன்னார்குடியில் ஒரு வேவ். எலெக்ஷனே திருத்துறைப்பூண்டியில் ஒரு ஓட்டுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும், மன்னார்குடியில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கூட கொடுப்பாங்க. தொகுதி தான், பக்கத்து தொகுதி. ஏன் மாறுது? ஸோ அப்போது எவ்ரி கான்ஸ்டியூன்சி காட் இட்ஸ் ஓன் கரண்ட். அதற்கான ஒரு மூட், அதற்கான ஒரு வேவ் இருக்குது. அதை விஜய் புரிந்து கொள்வாரா என்று எனக்கு தெரியவில்லை. அதை புஷி ஆனந்தால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த கட்சியில் வேறு யாருக்கு அந்த மாதிரி 234 தொகுதியிலையும் தேர்தல் பணியாற்றிய அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ ஆதவர்ஜுனா ஏதோ ஒரு கான்ஸ்டியூன்சியில் நின்றுடுவார், சிடிஆர் நிர்மல்குமார் நின்றுடுவார், வெங்கட்ராமன் நின்றுடுவார், ஜான ஆரோக்கியசாமி வெளியில் நின்று வழக்கம் போல் வார் ரூமை மேனேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஓவர் வியூ பண்ணிட்டு இருப்பார். களத்தில் யார் போவா? லயோலமணி போவாரா? வீர விக்னேஸ்வரன் போவாரா? ஜெகதீஸ்வரன் போவாரா? யார் போவா? இல்லை ராஜ்மோகன் போவாரா? ராஜ்மோகன் ஒரு கான்ஸ்டியூன்சியில் நிற்க போகிறாரு. ஸோ அப்போது 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு யார் போவா? விஜயே போவாரா? 234 தொகுதிக்கும் போவாரா? மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு வருவதை தவிர்க்கிறேன், ஏன்னால் மக்களுக்கு தொலை வரக்கூடாதுங்கிறாரு. ஸோ அப்போது தேர்தல் பிரச்சாரத்துக்காவது மக்களை சந்திக்க வருவாரா மாட்டாரா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் போகணும். 234 தொகுதியும் குட்டி ஊர்கள்லாம் நிறையா இருக்குது. அப்போ அந்த ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் பயணப்படணும். ஒரு ஊருக்கு 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ நீங்கள் பேசணும். நான் சொல்கிறது அந்த எலெக்ஷனுக்காக சில அப்ரூவ்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். சில ஜங்ஷன்ஸில் ஒரு 4 ரோடு ஜங்ஷன் இருக்கும் ஏதாவது ஒரு ஊரில், அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டை ஒட்டின ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்குன்னே ஒரு ரோடு ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் பேசணும். ஸோ 234 கான்ஸ்டியூன்சி, ஒரு நாளைக்கு நீங்கள் 6 கான்ஸ்டியூன்சி கவர் பண்ணுறீங்கன்னே வச்சுப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் இல்லை ஒரு 4 கான்ஸ்டியூன்சி இல்லை 5 கான்ஸ்டியூன்சி கவர் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த 234 கான்ஸ்டியூன்சி கவர் பண்ணுறதுக்கு 50 நாள் வேணும். 50 நாள் எக்ஸ்க்ளூசிவாக நான் ஸ்டாப்பாக நீங்கள் போனீங்கன்னா தான் 50 நாள் நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ தேர்தலுக்கு முன்பாகவே ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ போயிட்டுருக்காரு? இப்போ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்லை.
ஏன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் முடிவதற்குள்ளாக எல்லா தொகுதிகளுக்கும் போறது என்பது சாத்தியம் இல்லை. ஸோ சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா, திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் போடுவாங்க. அந்த திருச்சி பொதுக்கூட்டத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏவை அந்த ஸ்டேஜில் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. திருத்துறைப்பூண்டி வேட்பாளர், மன்னார்குடி வேட்பாளர், வேதாரண்யம் வேட்பாளர் அவங்கலாம் வந்து வணக்கம் போட்டு கும்பிடுவாங்க. ஜெயலலிதா இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ஸ்டேஜ் போட்டு அதில் பேரலாக வேட்பாளர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாள் ஜெயலலிதா அவர்கள் வருவதற்காக அந்த பிரச்சாரத்தை அவர்கள் விட்டு அந்த தொகுதியிலிருந்து ஆட்களை மொபிலைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். அவங்களுடைய அந்த உரையை கேட்பதற்காக வருவாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 பொதுக்கூட்டம் போடுவாங்க. அதில் 30 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவாங்க. ஒரு 180 பேரை தான் அவங்களாலே அறிமுகப்படுத்த முடியும். ஸோ அப்போ விஜய் என்ன பண்ண போறாரு? இதே மாதிரி பண்ண போறாரா? விஜயோட ஃபார்மேட் என்ன? இப்போ எல்லோரும் சொல்றாங்க மக்களை சந்திக்க போறாரு, சந்திக்கட்டும், நான் வரவேற்கிறேன். ஆனால் அங்கேயும் போயிட்டு இதே பழைய தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி நீட்டை எதிர்க்கிறேன், நான் பாஜகவை எதிர்க்கிறேன், நான் ஃபாசிசத்தை ஒழிக்கிறேன், நான் பாயசத்தை ப்ரிசைஸ் டு த பாயிண்ட். மக்களை ஏமாற்றக்கூடிய, திசை திருப்பக்கூடிய இந்த வேலையை செய்யாமல் நீங்கள் ஒரு மாற்று அரசியல்னு வரீங்க, கொஞ்சம் மாற்றத்தை நோக்கி பேசுங்களேன். பாஜகவோடு தேவை என்றால் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறுவதில் என்ன தப்பு? ஒரு முதல்வராக நான் வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டுக்கான நிதியை பெற வேணாமா? நான் இப்போ மோடியை பார்க்கணுமா வேணாமான்னு கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்களும் எதிர்க்கட்சிகள் மாதிரி என்ன சொல்றீங்க? சாமர கொடியை வீசிக்கொண்டு வெள்ளை கொடி பொடித்து கொண்டு போனா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக கோபேக் தான் சொல்ல முடியும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஆளும் கட்சி, அரசு வேற, அவங்க கட்சி வேற. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே தவிர திராவிட முன்னேற்ற கழக கட்சி அல்ல. கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு அரசியல் பங்களிப்பு இருக்கானா? இல்லை. அரசியல் இருக்கவங்க கட்சியில் இருப்பாங்க. ஸோ அரசுங்கிறது யாருன்னா அமைச்சர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மற்றும் முதல்வர், இவங்க தான் அரசு. ஸோ அந்த திமுகவை சேர்ந்தவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, எங்கள் கட்சி தான் ரூலிங்கில் இருக்குது. உங்கள் கட்சி ரூலிங்கில் இல்லை பஸ், உங்களுடைய அரசாங்கம் நடக்குது. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்கள் கட்சி ரூல் பண்ணல. அண்ணா அறிவாலயமா இப்போ தலைமைச் செயலகம்ங்கிறது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கா, இல்லை தலைமைச் செயலகம் தனியாக இருக்கா? கட்சிக்கு தலைமையகம் அண்ணா அறிவாலயம், ஆனால் ஆட்சிக்கு தலைமையகம்ங்கிறது தலைமைச் செயலகம் ஜார்ஜ் கோட்டை. ஸோ அப்போது இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், இதை கட்சிகளும் புரிஞ்சுக்கணும். பட் திமுக மாதிரியான கட்சி என்ன பண்ணுதுன்னா, கட்சி வேற ஆட்சி வேறன்னு இல்லாமல் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஸோ கட்சிக்கு வந்து இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்க தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ சேலஞ்சஸையும் விஜய் கடந்து வந்து மக்களிடம் சென்று தன்னுடைய கொள்கைகள் என்ன, தான் எதை முன்வைத்து இந்த தேர்தலில் சந்திக்க போகிறோம், தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் என்ன சொல்யூஷன்ஸ் வச்சிருக்காரு, மற்றவங்களை விட அது எப்படி வேறுபட்ட சொல்யூஷன்ஸாக இருக்குது, இது எல்லாத்தையும் அவர் மக்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். பார்ப்போம். மக்கள் தான் எண்ட் ஆஃப் தி டே டிசிஷன் மேக்கர்ஸ் இல்லையா? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிறோம். மக்கள் விஜயை நேசிக்கிறார்கள், வாக்கு செலுத்துவார்களா என்ற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் உங்களை மாதிரியே எனக்கு இருக்கு. லெட்ஸ் வெயிட். இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களோட ஒரு நல்ல விஷயங்களை தாவேக்கா பற்றின ஒரு விவரங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.